எதுவும் நகை நட்டு வாங்க முடியல. இப்போ இந்த பொண்ணுக்கு வாங்க போனோம் நகை பழசு போட்டுட்டு தான் வாங்கினோம். மேற்கொண்டு 21,000 கேட்டாங்க. நகைங்களால் வாங்கி போட்டு கல்யாணம் முடிக்க முடியாமல் மேற்கொண்டு நகை போட முடியல. இப்படிதான் பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்கோம். உங்க காலத்துல பாத்தீங்கன்னா தண்டட்டி கொப்பு ஒன்னப்பு எல்லாம் அவங்க அம்மாலாம் போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு குண்டு தங்கம் போடுறது கூட ஆள் ஒரு தோடு மட்டும்தான் காதுல போட்டிருக்கோம். வேற வாங்க முடியல. இதுக்கு மேல வாங்க முடியல எங்களால. அதான் பிள்ளைகளுக்காவது வாங்கி போடுவோம்னா கையில அவ்வளவு தூரம் வருமானம் இல்ல. ரேட்டு நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. எப்பதான் குறைய போகுதுன்னு தெரியல. இப்ப குறையிறப்ப போய் வாங்கலாம்னு நினைக்கிறோம். குறையிற மாதிரி தெரியல. நம்மள்ட்ட காசு இருக்காதுல்ல. குறையிறப்ப கையில காசு இருக்காது. விசேஷங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து மோதிரம் போட்டிருப்பாங்க, செயின் போட்டிருப்பாங்க, 2 பவுன் 3 பவுன். இப்ப நம்ம செய்யும்போதோட ரேட்டு என்ன? கவரிங்க தான் போட்டுட்டு போறோம். எல்லாரும் கவரிங் தான் வீட்டுல நிறைய வச்சிருக்கோம். அதுகளை தான் போட்டுட்டு போறோம் இப்போதைக்கு. பாலாமணி. புன்னகை தான் பெருசு. புன்னகை போட முடியாது இந்த காலத்துல. எப்ப போட முடியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வாங்குற மாதிரி இருந்துச்சு. இப்ப பக்கத்திலே கடையை எட்டி பார்த்து தான் வரல இருக்கு. வாங்க முடியாம பார்த்துட்டு வந்துடணும். அப்படிதான் இருக்குது. நகை வாங்கவே முடியாது. ஒரு 1/2 கிராம்ல வாங்கினா கூட ஒரு பிள்ளைகளுக்கு காது குத்து வைக்கணும்னா முடியல. இப்ப உள்ள சூழ்நிலை அப்படிதான். நகை என்று நினைச்சு பார்க்கறது ரொம்ப இதா இருக்கு. நடுத்தர மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. வாங்கணும்னு சொன்னா ஒன்றும் செய்யவே முடியாது. ஒரு கல்யாணம் முடிக்கணும், ஒரு நல்ல விசேஷம் வைக்கணுமா, எதையுமே செய்ய முடியலைங்க. இப்ப உள்ள நிலைமையில எதையுமே நடக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. நகை நம்ம எடுத்து ஒரு நாள் ஏறிக்கிட்டு தான் போது இறங்க முடியும். சரி இறங்கும், இந்த அப்ப இறங்கு இப்ப இறங்கு. அதே நேரத்துல இப்ப வந்து 72,000 வந்துருச்சு இப்ப நகை விலை. அந்த வந்த அப்புறம் சரி நம்ம கொஞ்சம் குறையட்டும் நம்ம போனா அந்த நேரத்தில் நம்ம கையில காசு இருக்க மாட்டேங்குது. வாங்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல, எதுவும் செய்ய முடியல. இந்த சூழ்நிலை போக ஏறிக்கிட்டே போச்சுன்னா என்ன முடிவுனே தெரியல. இதுக்கு என்ன முடிவுனே தெரியல. நகை இது என்ன முடிவுனே தெரியல. எப்படி இதை நம்ம இது பண்றதுன்னு தெரியல. அந்த நிலைமையில இருக்கிறோம். என் பேர் ஆல்மா தேவி. இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. பழையதே பத்திரமா வச்சுக்கிறது தான் பெருசா இருக்குது. இப்போலாம் புதுசெல்லாம் வாங்குறதெல்லாம் கஷ்டம். இப்போலாம் சூழ்நிலைக்கு இருக்கிறத பத்திரமா வச்சுக்கணும், அவ்வளவுதான். நகை கடைக்கு போனா கூட செய்கூலி சேதாரம் ஆஃபர் தரேன்றாங்களே, அதெல்லாம் இருக்குது. இருந்தாலுமே நகை ரேட்டு கூட வாங்க முடியல. கஷ்டப்படுறவங்கனால எல்லாம் எங்கனாலாம் வாங்கவே முடியல. இருக்கிறத வச்சிருக்கத பத்திரமா வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அதை போட்டுட்டு மறுபடியும் வாங்கினா கூட அமௌண்ட் எல்லாம் ரொம்ப ஹெவியா போய்கிட்டே இருக்குது. வாங்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். நகை இல்லாம இப்ப நிறைய பேர் பொண்ணு கேட்கறாங்க. பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. பொண்ணு தான் வேணும்ன்றாங்க, நகையே வேண்டான்றாங்க. ஆமா, பொண்ணு வந்தா போதும், பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. ஜாதி மாதிரி ஜாதி வந்தாலும் பரவாயில்லன்றாங்க. அந்த அளவுக்கு பொண்ணு கிடைக்காம பையங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆனா நகை பொண்ணு வச்சிருக்கிறவங்க பூரா நகை போட முடியாம கஷ்டப்படுறாங்க. ஆமா, அதான் ப்ராப்ளம். ஆனா பிள்ளைய படிக்க வச்சிருக்காங்க. நகை பண்ணல, பிள்ளைய படிக்க வச்சிருக்காங்க. கஷ்டப்படுறவங்க நகை வசதி இல்ல. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பொண்ணு கிடைச்சா போறோம், நகையில வேணா, படிச்சிருக்கோம் வேணா, பொண்ணு நல்ல பொண்ணு கிடைச்சா போதும், குடும்பத்து பொண்ணுன்னு சொல்றாங்க.